Hello friends, welcome to Escape Lifestyle. இந்த வீடியோல வந்து உங்க கூட நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் பாலக்கீரை சப்பாத்தியும் அதுக்கு அப்புறம் பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். சோ பாலக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொதிக்க வச்ச தண்ணியில வந்து இந்த பாலக்கீரையை ஆட் பண்ணி ஒரு 3 minutes நல்லா வேக விட்டு எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா ஆறணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த கீரையை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பூண்டு ஒரு பச்சை மிளகா அப்புறம் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour வந்து அதை ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பன்னீர் மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பன்னீர் எடுத்து நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பன்னீரை ப்ளைனாக போடுறது இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி போடும்போது வந்து ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான மசாலா வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு. ஸோ நல்லா பரட்டிட்டு பேனில் போட்டு நம்ம ஒரு 1 minute வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வானலில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அது வதங்கின உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொதிச்சோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பன்னீர் கிரேவியோட ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரிச் ஃப்ளேவராக வந்து யூஸ் பண்ணணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் அப்புறம் பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பன்னீர் ரெசிபிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி சுட்டுட்டு நம்மளோட கிரேவியோடு ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே வந்து சூப்பர் காம்போ இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக்கீரையில் கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்திலாம் பண்ணி கொடுப்போம். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஊர்லேருந்து ஆயா தாத்தாலாம் வந்துருந்தாங்க. ஸோ சார் அவங்க கூட தான் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவங்க கூட இருக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய ரெசிபிஸ்லாம் எனக்கு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரெசிபியை வந்து நான் மேரி பிஸ்கெட் தான் எடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக இருந்துச்சு, சரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் எடுத்துருந்தேன். பிஸ்கெட்டை நல்லா வந்து உடச்சிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். அந்த பவுடரில் ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் வெல்லம் அப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா அந்த மேரி பிஸ்கெட் ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம மேரி பிஸ்கெட் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து நான் இட்லி மாவுமே வந்து ஆட்டியிருந்தேன். நான் வந்து மோஸ்ட்லி ஒரு 3 daysக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து எடுத்துப்பேன். 10 days இல்லை 1 week இருக்கிற மாதிரிலாம் மாவு ஆட்டி வைக்க மாட்டேன். ஸோ பாப்பா கொடுக்குறதுனால வந்து மோஸ்ட்லி வந்து 3 daysக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து சோளம் தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன். சோளத்தை உப்பு போட்டு வேக வச்சு பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிச்சு கொடுத்துட்டேன். அவள் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாள். ஸோ வீட்டில் வந்து ஹேர் ஆயில் எதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கருவேப்பிலை தான் எடுத்துருந்தேன். ஒரு 4 days வந்து கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டேன்.
ஸோ மோஸ்ட்லி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் வந்து நிறைய பேரால் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு என்ன மாதிரி வந்து ஹேர் ஆயில் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே இது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து இந்த கருவேப்பிலை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வானலில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த பவுடரை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம காசி எடுத்துக்கலாம். நான் வந்து 50 ml எண்ணெய் தான் எடுத்துருந்தேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கம்மியாக தான் எண்ணெய் எடுத்துருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து 250 ml கூட எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 minutesல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்லாம் வந்து நியர்பை ஷாப்ஸ்லேயே நிறைய கிடைக்கிது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஆயிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேக்காகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாக்கு இந்த எண்ணெயை நான் வந்து ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பிஃபோர் ஹேர் வாஷுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக் மாதிரி போடுறதுக்காக வந்து நான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டோரேஜ் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்காக பிஃபோராக வந்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஃபில் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எதாவது வாங்க போயிருந்தோம்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு வாங்கும்போது அன்னெசரியாக எந்த ஒரு பொருளுமே நம்ம வாங்க மாட்டோம். லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கணுமான்றது தான் நம்ம செக் அவுட் பண்ணுவோமே கண்டி எக்ஸ்ட்ரா வந்து பொருள் எதுவுமே வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டோம். நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ போனோமா என்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துடும். நிறைய டைம் வந்து அது பூச்சி அடிச்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணி வாங்குற ஹேபிட்டை வந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி வாங்கும் போது மணியும் சேவ் ஆகும் அண்ட் பொருளும் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது வாங்க போனீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. ஸோ யூஸ்வலாக பண்ணுற கோவக்காய் பொரியலை விட நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கோவக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாப்பாவும் சாப்பிடுவா சொல்லிவிட்டு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். முன்னாடி தண்ணி ஊற்றிடாதீங்க. பரட்டி எடுத்துக்கிட்டு தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி தெளித்து அப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லாம் காஞ்ச உடனே இந்த கோவக்காவெல்லாம் அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது கூட வந்து கருவேப்பிலையுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ்வலாக வந்து பொரியல் குழம்புல இருந்தால் நம்ம நிறைய டைம் வந்து ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னா வந்து கிறிஸ்பியாக இருக்கனால கண்டிப்பாக வந்து சாப்பிடுவோம். அதனால் நான் நிறையவே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதில் நிறையவே வந்து ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை வந்து கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதத்துலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவுமே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கடலை மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணல. ஆட் பண்ணாமலே நல்லா தான் இருந்துச்சு. தேவைப்பட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட் தான் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 hours நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு அது வந்து நம்ம கடாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு நம்ம காசி எடுத்துக்கலாம். இதை
இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ. நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக இந்த நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு பவுலில் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிட்டு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்த ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெட்டை எடுத்து அது நல்லா வந்து சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டிட்டு அதில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்காக நான் ஒரு கிண்ணத்தில் வச்சு தான் கட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி கிண்ணம் இருக்கோ நீங்கள் அது அளவுக்கு வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் சுற்றி வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி டிப் பண்ணி தொட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாப்பா என் கூடவே இருந்தனால வந்து அந்த ஷார்ட் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம காசி வச்சுருந்த சுகர் சிரப்பில் லைட்டாக வந்து பரட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப வந்து சூப்பராக டெலிஷியஸாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இதை போடணும். இல்லைனா வந்து எண்ணெய் நல்லா குடிச்சிடும். ஸோ இதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து கடலை பருப்பு வந்து மீந்துடுச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி லட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா வேஸ்ட்டாக தான் ஆகிடும். இந்த மாதிரி லட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா வந்து அப்போவே வந்து காலியாகிடும். இன்கேஸ் வந்து அந்த பூர்ணம் வந்து மீந்துடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து லட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 2 days கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால ஈவினிங் வந்து நான் பாயசம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து அவல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் நல்லா கொச்சதுக்கப்புறம் இந்த அவல் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து டிஷ்லாம் வந்து அப்போவே வந்து டேஸ்ட் பார்க்க சாப்பிட்டதுனால வந்து எதுவுமே வந்து எடுத்து வைக்க முடியல. அதனால் வந்து ஈவினிங் வந்து பாயசம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு இதில் சால்ட்டு அப்புறம் வந்து தட்டி வச்சுருந்த ஏலக்காய் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பால் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் அண்ட் டெலிஷியஸாகவும் இருக்கும் இந்த பாயாசம். யூஸ்வலாக வந்து நம்ம சேமியா இல்லைன்னா அந்த பருப்பு பாயசம் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி அவல் பாயசம்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.